வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சேலம் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து அமித்ஷா கண்டித்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சோகம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சேலம் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் வலசியூர் அருகே சுக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரில் இன்று காலையில் அரூரில் இருந்து சேலம் நோக்கி சென்ற லாரியின் முன்னால் 2 இருசக்கர வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அச்சாங்குட்டப்பட்டியிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனங்களின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நில அளவையராக பணிபுரிந்து வந்த முருகன், அவரது மனைவி நந்தினி மற்றும் பூவனூரை சேர்ந்த வேதவள்ளி ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் முருகன் மற்றும் நந்தினி தம்பதியின் 1 வயது குழந்தை கவின் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தது என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தியுள்ளேன் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சமும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 5,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து அமித்ஷா கண்டித்துள்ள விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 175 இடங்களில் 135 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் வென்றது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு இன்று அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். விஜயவாடாவில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். விழா மேடையில் அமர்வதற்கு இவர்களுக்கு இருக்கை போடப்பட்டிருந்தது. இதில் ரஜினிகாந்திற்கு பின் வரிசையில் ஓ. பன்னீர்செல்வம் அமர வைக்கப்பட்டார். முன்னதாக விழா மேடைக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் அமர்ந்திருந்த மூத்த தலைவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி சென்றார். அந்த வகையில் அமித்ஷாவிற்கு வணக்கம் வைத்துவிட்டு தமிழிசை செல்ல முயன்ற போது அவரை அழைத்த அமித்ஷா தமிழிசையிடம் ஏதோ கூறினார். தமிழிசையும் அமித்ஷா பேசுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு ஆமோதிக்கும் வகையில் தலையை அசைத்து சென்று விட்டார். பதவியேற்பு விழாவில் அமித்ஷா தமிழிசை இடையே நடைபெற்ற இந்த உரையாடல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. ஏனெனில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக பாரதிய ஜனதா தலைமையை மறைமுகமாக தாக்கும் விதமாக சில கருத்துக்களை தமிழிசை பேசியிருந்தார். எனவே இது தொடர்பாக தமிழிசையை அழைத்து அமித்ஷா கண்டித்திருக்கலாம் என கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. தற்போது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் அரசியல் வட்டாரத்தில் இந்த விவகாரம் பேச பொருளாகியுள்ளது. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டில் தெற்கு பகுதியில் அகமதி மாகாணம் உள்ளது. இந்த மாகாணத்தின் மங்க பகுதியில் 6 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென அடுக்குமாடி குடியிருப்பின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. அதிகாலை என்பதால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து குடியிருப்பில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் வெப்பச்சலனம் காரணமாகவும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்து முடிந்த பின்னர் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நேற்று அறிவித்தபடி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து, தொடர்ந்து சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்த நாள் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டமன்றம் கூடும். அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த தீர்மானமானது ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் 21ஆம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் 22ஆம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் 29ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இடையில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 246 மருத்துவ மாணவர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்று பட்டம் வழங்கினார். சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் வர்ணம் 24 என்ற தலைப்பில் 81வது மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இக்கல்லூரியில் 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை இளங்கலை மருத்துவம் மற்றும் இளங்கலை அறுவை சிகிச்சை படித்து முடித்துள்ள 246 மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி, பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மருத்துவமனையின் முதல்வர் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையிலான மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பராமரிப்பு பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையிலான மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மூர் மார்க்கெட்டில் இருந்து இரவு 12:15 மணி புறப்பட்டு ஆவடி செல்லும் மின்சார ரயில் வெள்ளிவாக்கத்திலிருந்து விரைவு பாதை வழியாக இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ரயில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை கொரட்டூர், பட்டரவாக்கம், திருமுல்லைவாயல், அண்ணனூர் ரயில் நிலையங்களில் நிற்காது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வாணியம்பாடி ஆட்டு சந்தையில் ஆடுகள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் ஆடுகள் வளர்க்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியப்பட்டி பகுதியில் வாரத்திற்கு ஒருமுறை செவ்வாய்க்கிழமை தோறும் ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தையில் வழக்கம் போல் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்று வந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை நெருங்கும் மாதத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை வர்த்தகம் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு ஆடுகளின் வளர்ப்பதின் செலவினங்கள் அதிகமானதாலும் ஆடுகளின் விலை உயர்வாலும் வர்த்தகம் குறைந்து 1.5 கோடிக்கு மட்டும் வர்த்தகம் நடைபெற்றதாகவும், ஆடுகளின் வரத்து அதிகமாக இருந்தாலும் வியாபாரம் நடைபெறாமல் வர்த்தகம் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆடுகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு கணிசமான தொகை கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் சாலை தெருவிளக்குகள் தரக்குறைவாக அமைத்துள்ளதாகவும், இதில் 5 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் மாமன்ற அதிமுக உறுப்பினர் சிந்தன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட தெரு மின் விளக்குகள் மின்சாரத்தில் இயங்கி வந்த நிலையில் மின் கட்டண குறைப்பு மற்றும் மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தி LITயின் மின் விளக்குகள் மாற்ற டெண்டர் கோரப்பட்ட நிலையில் சென்னையை சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு சுமார் 12 கோடியே 5 லட்சம் மதிப்பீட்டில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது.
இந்த நிலையில் இந்த பணிகளில் அரசு விதிகளை பின்பற்றவில்லை என்றும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவதால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் அதில் ஊழல் நடந்துள்ளதாகவும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சிந்தன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் எல்இடியின் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் 50% மேல் முடிந்துவிட்டதாகவும் இதற்கு லஞ்சமாக ரூபாய் 5 கோடிக்கும் மேல் மேயர் மற்றும் ஆணையர், பொறியாளர், மேயரின் கணவர் உள்ளிட்டோருக்கு அளிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது என்றும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சித்தனர் தெரிவித்துள்ளார். சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தையொட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தையொட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி ஏற்றார். அப்போது இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டேன் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலும் அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன் என மாவட்ட ஆட்சியர் உறுதிமொழி ஏற்றார். அவருடன் மாணவர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை பதவி விலக கோரியும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பல்வேறு கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். பாலகிருஷ்ணன், பாக்கியலட்சுமி ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்த அதிகாரி மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆளும் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சாலை மறியலை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பாதிப்பு அளவை மதிப்பிட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் கோரிக்கை முன்வைக்கிறோம். இந்த பாதிப்பு விஷவாயு தாக்குவதற்கு இந்த மரணத்துக்கு உரிய உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு உயர்மட்ட குழு விசாரணை செய்து இந்த மரணத்துக்கு காரணமான பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். அதே போல அந்த கணக்கம் ஏரி பக்கத்தில் அமைந்திருக்கிற புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனையில அங்கிருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுநீர் இந்த சுத்திகரிக்கப்பட்ட இதுதான் அங்கு பயன்படுத்துறாங்க. மருத்துவமனைக்குன்னு தனியா அங்க இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையை அமைக்கணும். அதையும் கொண்டு வச்சனால்தான் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பை கவனக்குறைவினாலதான் புதுச்சேரி அரசாங்கத்தை நிதி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா பொதுப்பணித்துறையில கூடுதலா நிதி ஒதுக்குறாங்க. அப்ப நிதி இல்லைங்கிற காரணத்தை வச்சு அது தனியார்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில அது வேலை செய்ய நடத்தப்படுகிறது. உலகில் அரிய நோயாக உள்ள நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணிற்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளனர். தூத்துக்குடியை அடுத்த கோவில்பட்டியை சேர்ந்த கர்ப்பிணி பெண் சோபனா என்பவர் 8 மாத கர்ப்பிணியான நிலையில் எதிர்பாராத விதமாக அவருக்கு கை கால்கள் செயலிழந்ததை அடுத்து கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சோபனா அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்ததை அடுத்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நரம்பியல் பிரிவில் சோபனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சோபனா கர்ப்பிணி என்பதால் வயிற்றில் குழந்தை இருப்பதை கருத்தில் கொண்டு சிசுவிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கடந்த ஓராண்டாக நரம்பியல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது குணமடைந்துள்ள சோபனா குறித்தும் நோய் குறித்தும் மருத்துவமனையின் முதல்வர் தர்மராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அவங்களுக்கு இவங்களுடைய என்னன்னா, இவங்க கடந்த வருடம் அட்மிட் ஆனாங்க. 8 மாச கர்ப்பிணி பெண்ணாக அட்மிட் பண்ணாங்க. இவங்க கோயில்பட்டியிலிருந்து ரெஃபரன்ஸ் வந்தது. இந்த மாதிரி கை கால் பலம் செயலிழந்த நிலைமையில பிரெக்னன்சியோட அனுப்பியிருந்தாங்க. அப்படி இருக்கச்ச அவங்களுடைய தாய் அண்ட் சேய் 2 பேரோட நலனை கருதி இமீடியட்டா நாங்க உடனே அட்மிட் பண்ணி அவங்களுக்கு அதற்குரிய நரம்பு டெஸ்ட் பண்ணப்ப அவங்களுடைய நரம்பு மண்டலம் சீவியராக பாதிப்பு இருந்தது. ஸோ அதுக்கு 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று
ஐவி இம்யூனோகுளோபுலின் அப்படின்ற மருந்து வகை. இன்னொன்னு பிளாஸ்மா பெரிசிஸ்ன்றது ரத்தத்தை எடுத்து சுத்திகரித்து திருப்பி செலுத்துறது. பட் பிரெக்னன்சியா இருக்கிறதுனால, மாசமா இருக்கிறதுனால அந்த 2வது வகை சிகிச்சை செய்வதில் சிரமம் ஏற்பட்டது. ஸோ ஆகவே நாங்கள் வந்து இம்யூனோகுளோபின் மருந்து ஒரு நாளைக்கு 20 கிராம் மூலமா 5 நாட்கள் அந்த மருந்து கொடுத்து செலுத்தினோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தாங்க. ஒரு 10-15 நாள்லயே அவங்க நல்ல குணமடைந்துட்டாங்க. அவங்க நலமாக நடந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். தூத்துக்குடி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் மகன்கள் ஆனந்த பத்மநாபன், ஆனந்த ராமகிருஷ்ணன், அனந்த மகேஸ்வரன் மற்றும் அமைச்சர்கள் தம்பி சண்முகநாதன் ஆகியோர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினர். தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அளவிற்கு அதிகமாக பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதால் இந்த வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறையினர் தங்களையும் ஒரு சாட்சியாக இணைக்க வேண்டும் என மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜராகாத நிலையில் அவரது மகன்கள் அனந்த பத்மநாபன், அனந்த ராமகிருஷ்ணன், அனந்த மகேஸ்வரன் மற்றும் அமைச்சரின் தம்பி சண்முகநாதன் ஆகிய 4 பேர் ஆஜராகினர். இந்த வழக்கில் அரசு தரப்பு 16வது சாட்சியை மறு விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்பான சில ஆவணங்களில் குறியீடு செய்ய வேண்டும் எனவும் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கறிஞர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை வைத்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாத நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கறிஞர் ஆஜராகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரணை செய்த மாவட்ட நீதிபதி ஐயப்பன் வழக்கு விசாரணையை வருகிற ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கரூர் செங்குந்தபுரத்தில் புதிய லோட்டஸ் கண் மருத்துவமனையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு லோட்டஸ் கண் மருத்துவமனையை சிறப்பு கண் மருத்துவர் சுந்தரமூர்த்தி துவக்கினார். இதனைத் தொடர்ந்து கேரளா, திருப்பூர், சேலம், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் கிளைகள் அமைத்து சிறப்பான சேவை வழங்கி வருகிறார். இதன் திறப்பு விழாவில் கரூர் டெக்ஸ்டைல்ஸ் பார்க் தலைவரும் அட்லஸ் ஏற்றுமதி நிறுவனத்தின் தலைவருமான அட்லஸ் நாச்சிமுத்து கண் மருத்துவமனையை திறந்து வைத்து பாராட்டி பேசினார். இந்த மருத்துவமனையில் கண்புரை மற்றும் கருவிழி அறுவை சிகிச்சை, லாசிக் லெப்ரட்டிக் அறுவை சிகிச்சை, கண் விழித்திரை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் சர்க்கரையால் வரும் விழித்திரை பிரச்சனை, விழி வெண்படலம், மாறுகண் பார்வை மற்றும் குழந்தைகளுக்கான கண் மருத்துவ சிகிச்சை இங்கு தரமான முறையில் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் ஆகஸ்ட் 12 வரை கரூர் கிளை மருத்துவமனையில் இலவச கண் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் கண்களை பரிசோதனை செய்து கொள்ளலாம் எனவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் கௌரவ விருந்தினராக சிபிஐ முன்னாள் இயக்குனரும் லோட்டஸ் கண் மருத்துவமனையின் இண்டிபெண்டன்ட் இயக்குனருமான TR கார்த்திகேயன், மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் சங்கீதா சுந்தரமூர்த்தி, தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ராமலிங்கம் மற்றும் கரூரை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். பல்லாவரத்தில் வருவாய் தீர்வாயம் பசலி 1433 ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி கோட்டாட்சியர் SS சீராஜ் பாபு தலைமையிலும் வட்டாட்சியர் ஆறுமுகம் முன்னிலையிலும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E கருணாநிதி, பல்லவரம் 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பட்டா மாற்றம், முதியோர் உதவித்தொகை, ரேஷன் கார்டு புதுப்பித்தல், புதிய ரேஷன் அட்டை பெறுதல், கலைஞர் மருத்துவ காப்பீடு அட்டை, கலைஞர் மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றை பரிசீலனை செய்து உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மீதமுள்ள மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். இதில் வட்டாட்சியர், அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் அடுத்த ஏரிவாய் பகுதியை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த ஏரிவாய் பகுதியை சேர்ந்த கனக சபாபதி என்பவர் எல்லை பாதுகாப்பு படை வீரராக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் பணியில் சேர்ந்தார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கான 40 நாள் விடுப்பில் அவரது சொந்த ஊரான ஊத்துக்காடு அடுத்த ஏரிவாய் கிராமத்திற்கு கனக சபாபதி கடந்த மாதம் 24ஆம் தேதி வந்தார். இந்நிலையில் தனது நண்பரான ஆனந்தராஜுடன் கனக சபாபதி வாலாஜாபாத் அடுத்த ஊத்துக்காடு அரசு மதுபான கடையில் மது வாங்கி கொண்டு இருவரும் அமர்ந்து மது அருந்தினர். இந்த நிலையில் இவர்களுக்கும் ஏற்கனவே மது அருந்து இருந்து கொண்டிருந்த கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் போதை ஆசாமிகள் இருவரையும் சரமாரியாக தாக்கியதோடு கத்தியால் குத்திவிட்டு சென்றனர். இதனை அறிந்த அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு
காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் கனக சபாபதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது நண்பரான ஆனந்தராஜ் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். இது குறித்து வாலாஜாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பணியில் சேர்ந்து 1.5 வருடங்களே ஆன நிலையில் விடுமுறைக்கு வீடு திரும்பிய எல்லை பாதுகாப்பு படை வீரர் கத்தி குத்தப்பட்டு உயிரிழந்தது அக்கிராம மக்களிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஊழியர்கள் கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்றனர். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மு. பிரியதர்ஷினி தலைமையில் அரசு அலுவலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்றனர். இதனிடையே பல வருட காலமாக கொத்தடிமைகளாக ஓரத்தி அடுத்த மீசநல்லூர் அரிசி ஆலைகளில் வேலை செய்தவர்களையும் மரம் வெட்டும் வேலை செய்து வந்த 5 பேரை தொழிலாளர் நலத்துறையினர் மீட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் தான் தோன்றியம்மன் மற்றும் விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் தான் தோன்றியம்மன் மற்றும் விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, சரஸ்வதி பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகளும் யாக வேள்விகளும் நடைபெற்றன. இதையடுத்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கருடன் சகுனம் பார்த்து கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனையடுத்து தான் தோன்றியம்மன், விநாயகர், பெருமாள் ஆகிய தெய்வங்களுக்கு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் மனோஜ், தண்டலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வேலாயுதம், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், ஊராட்சி செயலாளர் ரமேஷ் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தான் தோன்றியம்மன் மற்றும் விநாயக பெருமானை வழிபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் மனோஜ், ஒன்றிய கவுன்சிலர் சத்ய பூபாலன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு பாலாலயம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் சுயம்புவாக எழுந்தருளும் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாதத்தின் அம்மனை வழிபடுவதற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா என அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இந்நிலையில் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆலயத்தில் அக்னிகுண்டம் வளர்த்து சிறப்பு பூஜைகள் நடத்தி பாலாலயம் செய்யப்பட்டு மூலஸ்தானத்தில் உள்ள அம்மன் உற்சவர் மண்டபத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனை அடுத்து தடுப்பு வேலிகள் அமைத்து மண்டப பணிகள், கோபுரங்களுக்கு வண்ணம் பூசுதல், மூலவர் சன்னதி புனரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு திருப்பணிகள் முடிக்கப்பட்டு ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பாக கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது. கும்பாபிஷேகம் முடிவடைந்த பிறகே மூலவரை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் எனவும் அதுவரையில் பக்தர்கள் உற்சவரை தரிசித்து அம்மனை வணங்கிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் சுமார் 159 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம், அன்னதான கூடம், பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் பணிகளை தொடங்கி வைத்த நிலையில் அதற்கான கட்டுமான பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. வானூர் அருகே நெசல் கிராமத்தில் அமைந்துள்ள தையல் நாயகி உடனுறை வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த நெசல் கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடனுறை அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காலையில் கோபூஜை, கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்தில் எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடல்நுரை வைத்தீஸ்வர பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் நன்னீராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் நெசல் கிராமத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு தையல் நாயகி உடனுரை வைத்தீஸ்வர சுவாமியை வழிபட்டனர். விப்பேடு கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் 19ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில்
19ஆம் ஆண்டு திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் கொடிமரத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று ஆலயத்தின் முன்பு நட்டு வைத்து திருவிழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் பங்கு தந்தை அருட்பணி அருள் வசந்தராஜ், ஆருட்பணி சூசேராஜ், மெர்லின், ஞானமுத்து, ஜேம்ஸ் தம்புராஜ், செயலர் அந்தோணிதாஸ் உள்ளிட்ட 5 கிறிஸ்தவ ஆலயத்தின் குருமார்கள் பிரார்த்தனை செய்தனர். இந்நிலையில் புனித அந்தோணியார் ஆலயத்தின் அருகில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் அதிமுக மாநில இளைஞர் இணை செயலாளர் SSR சத்யா, சின்னிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் சத்யாவின் துணைவியாருமான ஜெனிஃபர் மார்கரெட் ஆகியோர் புனித ஆரோக்கிய அன்னையின் கற்கோவிலினை அமைத்து கொடுத்தனர். விழாவில் கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற 700க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்குவளை அடுத்த கொளப்பாடில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதியண்ணன் சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த கொளப்பாடில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கீற்று கொட்டகையில் ஸ்ரீ ஆதியண்ணன் சுவாமி வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து வந்தார். இந்நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீ ஆதியண்ணன் சுவாமி திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது தெளித்தனர். அதனையடுத்து ஸ்ரீ ஆதியண்ணன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பெங்களூரை சேர்ந்த துரைராஜ், பூரணி தம்பதியினர் மற்றும் குடும்பத்தார் செய்திருந்தனர். இதில் கொளப்பாடு கிராமவாசிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆதியண்ணன் சுவாமியை வழிபட்டனர். ஆவடியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 74ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆவடி செக்போஸ்ட் அருகே புனித அந்தோணியார் திருத்தலம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 74ஆம் ஆண்டு பெருவிழா ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் ராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆலயமானது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கொடி ஆலயத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த விழாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். சேலம் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து அமித்ஷா கண்டிப்பு. கண்டித்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சோகம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.